நான் மாரியப்பா உங்கள்கிட்ட என்ன குழம்பா? எங்கே குழம்பு இருக்குது? தண்ணி சோறு தான் சாப்பிட்டேன். டேய் நான் ஒன்றும் பிடிக்க மாட்டேன்டா. அந்நேரத்துக்கு புழுவாதுடா தண்ணி சோறுன்னு. நான் ஏன்பா போயிட்டு வரல போகிறேன், வீட்டில் எதுவும் செய்யலப்பா. டேய் உன் புழுவெல்லாம் ரோட்டில் நடந்து போகிறாங்க அவங்க கையில் சொல்லு, என் கையில் சொல்லாத. என்ன அங்கே நேரில் இருக்காங்க, போகலாம் வாங்கினேன். என்னடா நம்மளை தேடி வராங்க ரெண்டு பேரும், எதனா கடன் வாங்கிட்டுக்கிறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னண்ணா இந்த ஊர் தானா நீங்கள்? எப்பா நான் இந்த ஊர் தான். இவன் யாருன்னே தெரியாது. கடன் வாங்கினா என்னக்காக போறீங்க? கடன்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, வெயிலாகுதான் நிழலுக்காக வந்தோம். வந்தீங்களே ஏதாவது ஜூஸ் கீஸ் வாங்கி வந்தீங்களா? எல்லாரும் குத்துக்கலாம் இல்லை? ஆனால் அவங்க அப்பா என்கிட்ட காசு கொடுத்து வச்சுக்கிறேன், அந்த காசுல வாங்கி வரட்டுமா? எங்கள் அப்பா செத்து 70 வருஷம் ஆகுது, அவர் எப்படி காசு உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு? தெரிது இல்லை, இப்போ எங்ககிட்ட காசு கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற, நீ போய் காசு கொடுத்து வாங்கி கொடு. அவர் ஏதோ டமாஷா கேட்குறாரு, விடுண்ணே. ஆட ஊருக்குள்ள ஒரு 4-5 கேஸ் இப்படி தான் சுற்றி நிற்குதுங்க. யாருக்கிட்டையாவது எவனா மாட்டுவானா வாங்கி சாப்பிடலாமான்னு பார்த்துன்னு. அடா டேய் வெளியூருக்காருக்கு எல்லாம் அசிங்கப்படுத்திடா. நீ ஊருக்காரன்னு சொல்றதுக்கு வெக்கமாக்குதா? அப்படின்னா நான் தப்பாக கேட்டேன். வரீங்களே ஜூஸ் வாங்கி வந்துட்டீங்களான்னு கேட்டேன், அதில் என்ன தப்பு? ஆமா தப்பே இல்லை. ஏன்பா என்ன திட்டுறீங்களோ நீங்க திட்டும்பா, இவன் மானம் கட்டுறான். இந்த ஏரியாவில் இடம் எதனா வாங்கலான்னு இருக்கோம். இந்த ஊர் ஜனம்னா எப்படிண்ணே? இதை வேற அவங்க கிட்ட கேட்கணுமா? 10 நிமிஷத்துல தெரிஞ்சிச்சு இந்த ஆளோட பிள்ளைக்காத்தனா. ஊருடைய மானமே கெட்டு போச்சுடா உன்னால. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, அது மூஞ்ச பாரு. என்னப்பா நீ சும்மா திட்டினே இருக்கிற? ஒரு ஜூஸ் தானே உங்க கேட்டேன். ஏய் அப்பா நான் என்கிட்ட காசு கொடுத்து வச்சுக்கிறான், நீ என்கிட்ட வந்து ஜூஸ் கேட்டுருக்க. இருங்கண்ணா, ஏன்னா அவர்கிட்ட சண்டைக்கு போறீங்க? கடுப்பாகுதுடா கோபால, இவங்க என்கிட்ட ஜூஸ் கேட்கறான். மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுதுடா. அப்பா ஜூஸ் கேட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, ரொம்ப நீ அசிங்கப்படுத்துற. உன்ன நீ எதாவது நினச்சிக்காத. இடம் எப்படின்னா, ஊர் மக்கள்லாம் எப்படின்னா கொஞ்சம் சொல்லுண்ணா. அவங்கிட்ட ஏன்பா கேக்குற? என்கிட்ட கேளுப்பா. வாண்ணா அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுவோம். மெதுவாருங்கப்பா. என்ன மாதிரி இடத்த எதிர்பார்க்குறீங்க? யோ பேசாதயா, நீ பேசினாலே எனக்கு கடுப்பாகுதியா. என்னப்பா என்ன விரோதி மாதிரி பேசுற? நீ எப்படியா நீ என்ன ஜூஸ் கேட்ப? உட்காருண்ணா. ஏண்ணா? ஐயோ ஐயோ இந்த ஆளு நான் தப்புன்னு கோவப்படுறான். தலை அவன் சில்லற பையன் தலை. அவங்க அதான் நமக்கு என்னத்துக்க? உனக்கு என்ன அந்த ஊரை பத்தி தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாண்ணா, எங்க ஊர்லலாம் நாங்கள் வீடு கட்டணும்னு வச்சிங்களேன், கரண்ட்டு திருட்டு கரண்ட் தான் வெளிப்போம். பில்லு கட்ட மாட்டீங்களாப்பா? அட பில்லு ஒரு வீட்டுக்கு கட்டுவோம், 10 வீட்டுக்கு திட்டு கனெக்ஷன் எடுத்துக்குவோம். உங்க ஊர்லயே அப்படித்தானா? அப்போ இங்க திருட்டு கனெக்ஷன் எடுக்கிற வசதிலாம் இருக்கா? ஐயா எப்பவுமே நான் என் வீட்டை கரண்ட் பில்லே கட்டணது இல்லைப்பா. எப்படி? எங்க பையன் வீடு முன்னால இருக்குது, என் வீடு பின்னால இருக்குது. அதுல இருந்து கனெக்ஷன் எடுத்துக்கினா ஏப்பா ஈபிக்காரங்க யாரும் வந்து கண்டுபிடிக்கல? அவங்க வரானிக்கு நான் கது பூட்டு வந்து இந்த மாதிரி இடம் வந்து உட்காந்துக்குவேன். செம்ம பிளான் பா. அந்த வீட்டுல அவங்க வீட்டை அவங்க மெருமை ஏசி போட்டு ஓட்டுது, அதுவும் திருட்டு கரண்ட்டு. எங்களுக்கு மீட்டர் இருக்குது, ஆனால் கரண்ட் பில் கட்டவே மாட்டோம். மீட்டர் இருக்குது, கரண்ட் பில் கட்ட மாட்டீங்களா? என்னண்ணா சொல்றீங்க? எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் கரண்ட் பில் நாங்கள் கட்டுறதுக்கு. எப்படின்னா இவ்வளோ பொருள் இருக்குதுன்றீங்க, கரண்ட் பில் கட்ட மாட்டேன்றீங்க? கரண்ட் கம்பிலேருந்து ஒரு ஒயரு அதை எடுத்து பின்னில் குத்தி திருட்டு கனெக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓ, அந்த ஒயர்ல பின் வச்சிருவீங்களா? மீட்டர் ஏறவே ஏறாதுல்ல? அதெல்லாம் என் மூளை தான். பாருண்ணா, நல்ல ஊர் தானே இது, இங்க இடம் வாங்கிடலாம்ல. சரி, வேற யார் யார் வீட்டில் நான் இந்த மாதிரி திருட்டு கனெக்ஷன்லாம் எடுத்துனுக்குறாங்க? ஐயா எங்க பக்கத்து வீட்டுக்காரனும் அதே தான், என் வீட்டுக்கு எதிர்க்கிறான் பாரு அவனும் அதே தான், டோட்டலே அதான். ஓஹோ அப்படியா? சரி, உங்க வீடு எங்கண்ணா இருக்குது? அதுக்குதான் என்னப்பா? அதான் என் வீடு. அண்ணா தண்ணி கொஞ்சம் தாகமாகுது, வாயா நான் உன் வீட்டை காட்டின மாதிரியா இருக்கும். இந்த இடத்த பத்தி அப்படியே பேசின போலாம். வாங்கண்ணா. அண்ணா வாங்க. அண்ணா இங்க இடம் வாங்க போறோம்ல, பக்கத்துல எப்படி இடம்னு விசாரிச்சுக்கலாம். வாங்க. விசாரிச்சிருவோம். என்ன முகம் சரியாவே தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி சரியில்லைன்னு நினைக்கிறேன். கண்ணாடி சரியில்லை, இல்லை உன் மூஞ்சி சரியில்லையா? எனக்கு கலாய்க்கலாம் உனக்கு தூக்கமே வராத, போயா. சரியா? எங்க அப்பா பாத்தியா? உங்க அப்பா எங்க கவுசத்துக்கு போனாரியா? எங்க போனான்னு தெரியல. எங்க போயிட்டா அந்த கம்யூனிட்டி பையன்? ஆளே காணா. வாங்க, இதுதான் நம்ம வீடு. யாரு அது கூட்டமா கூட்டினாரா? இல்லப்பா, நம்ம ஊர்ல வந்து இடம் வாங்கி வீடு கட்ட போறாங்களாம், அதுதான் பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க. ஏன் வேற எங்கேயுமே இல்லையா இடம்? இங்கதான் வாங்கணுமாமா? இது என் மருமகம், வாய் கொஞ்சம் அதிகம், கோயிச்சுக்காதீங்கப்பா. எந்த ஊரா நீங்க? நாங்க கிருஷ்ணகிரி பக்கத்துலப்பா, அதான் இங்க இடம்லாம் எப்படின்னு விசாரிச்சு போலான்னு வந்தோம். அப்புறம் இங்க கரண்ட் பில்ல கட்ட மாட்டீங்களாமே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பா. நான் கொஞ்சம் கட்டுவேன், எங்க அப்பா தான் கட்டுறது இல்ல, திட்டு கனெக்ஷன் எடுத்துனுக்குறாரு. ஓஹோ, எத்தனை வருஷமாப்பா நீங்க திருட்டு கனெக்ஷன் எடுத்துனுக்குறீங்க? ஆட நான் பிறந்து வந்தது கரண்ட் பில்ல கட்டது இல்லை, போதுமா? அக்கம் பக்கம் வீட்டுல எல்லாம் கரண்ட் பில் கட்டுறது இல்லைன்னு சொன்னாங்களா? அது எந்தெந்த வீடுன்னு காட்ட முடியுமா? நோ, இங்க எல்லா வீட்லயும் திட்டு கனெக்ஷன் தானே இருக்கான், எந்த வீடுன்னு சொல்றது? அது இல்லைங்க, இங்க எல்லாரு கூடயும் பழக்கம் வச்சுக்கலாம் தான் கேட்டோம்.
கொஞ்சம் அந்த எந்தெந்த வீடுன்னு காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். நீ ஒரு 10 நிமிஷம் இருக்கிறியா? நான் எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். இங்கே கூப்பிட்டு வந்துடுறீங்களா? சரிதானா? வாடா, நான் போய் கூப்பிட்டு வந்துடலாம். எந்த இடத்துல இடம் வாங்க போறீங்க? இங்கதான்பா, இங்கதான் வாங்க போறோம். கொஞ்சம் உட்காந்துக்கிட்டுமா? வாங்க உக்காருங்க. இதுல போய் என்ன ஆகுது? வாங்க. வாங்க வாங்க, நம்ம ஊருக்கு 2 பேர் புதுசாக வந்துக்கிறாங்க, அவங்கள பார்க்கணுமா, அதுக்கு தான் இட்டு வரேன். வணக்கங்க வணக்கங்க. இந்த ஏரியால கரண்ட் பில்லே கட்ட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். உடனே இடம் வாங்க முடிவு பண்ணிட்டாங்க. கரண்ட் பில் ஏது வந்தா எங்க அப்பா வாசல்ல படுக்க போட்டு அழிவேன், பாத்துட்டு போயிடுவாங்க. ஓஹோ, அப்ப இந்த ஏரியால உள்ளவங்க யாருமே கரண்ட் பில்லு கட்டினது இல்ல. ஏன்பா கட்டணும்? ஏன் கட்டணும்? எல்லாம் கவர்மெண்ட் தானே. கரெக்டா சொல்றீங்க, கவர்மெண்ட் தானே, நம்ம ஏன் கட்டணும்? என் வீட்டுல 4 ஏசி இருக்குது, 3 பேஸ் கரண்ட், பில்லே கட்ட மாட்டேன். அட அட அட, நல்ல கொள்கைப்பா. அதான் பார்த்துட்டு இல்லை, இடத்த வாங்கி போடு, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடலாம். தைரியமா வாங்க, நான் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாம் வற்புறுத்ததால நாங்க இங்க இடத்த வாங்கிக்கிறோம். அப்படியே உங்க அட்ரஸையும் செல் நம்பரையும் கொடுத்துருங்களேன். செல் நம்பரும் அட்ரஸ் எதுக்குப்பா? ஏன்னோ நாங்க இடம் வாங்கிடுவேன், வீடும் கட்டுவேன், அப்புறம் கடை தெரியல, ஹாஸ்பிட்டல் தெரியலன்னா உங்களுக்கு தான் நான் கால் பண்ணோம். கரெக்டு. எல்லாரும் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுங்கப்பா. சொல்லு. சரி. சம்பத்து, ராஜ்குமார், ஸ்டீபன் ராஜ், தீபக் ராஜ். அகஸ்டின். 9405348. உங்க நம்பர் 739383. ஐயா உங்க நம்பர் 33. எல்லாம் எழுதி வாங்கியாச்சு. என்ன சார் பண்ணலாம்? கிட்ட வந்து வாசாவையா, அப்புறம் என்ன ஆக்ஷன் தான்? இபி ஆக்ஷன். யோ, இபி ஆப்போசிட்டா நாங்க எல்லாரும் திருட்டு கனெக்ஷன் எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் 50,000 ஃபைன். கவர்மெண்ட்டை ஏமாத்தி இவ்வளவு வருஷமா திருட்டு கனெக்ஷன் எடுத்து வச்சிருக்கீங்க. யோ, உனக்கு 2 லட்சம் ஃபைன். 2 லட்சமா? ஆபீஸ்ல வந்து எல்லாரும் ஃபைன் கட்டுங்க, அப்பதான் எல்லார் வீட்டுக்கும் கரண்ட் வரும். வாங்க சார் போலாம். திருட்டு கனெக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. ஏண்டா சண்டைக்காரி முக்கா, எல்லாம் உன்னால் தான்டா. நான் என்னப்பா பண்ணுவேன்? அவங்க இபி ஆஃபீஸ்ன்னு எனக்கு தெரியாது. அட பாவி, 50,000 ஃபைன் போட்டாங்கடா சொட்ட. இவங்க 2 பேரும் நம்ம சும்மா விடக்கூடாது. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் குத்து விடுங்களா? எப்பா 100 200 ரூபாய் ஓனா, இங்க வா 500 ரூபாவே தரேன். ஆமா, 5 தட்டுடா.